ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். பாமகவில் நிறுவனர் தலைவர் அவர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த மோதல் அப்படின்றது ஒரு கட்டத்தை எட்டி இருக்குது அப்படின்றத இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அந்த பிரஸ் மீட் மூலமாக நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு முன்னர் அவங்களுக்குள்ள நடந்த அந்த வார்த்தை போர், ஒவ்வொரு சமயத்திலையும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதை எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, பிரச்சனை இல்லை, தீர்த்து கொள்வோம்னு பேசிட்டு இருந்த அதே ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அவர் பேசும் பொழுது அன்புமணி அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை. அவர் பேசின ஒட்டுமொத்த அந்த விஷயங்கள்ல இருந்து நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அன்புமணி அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலை பாமக என்னுடைய தலைமையில் சந்திக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. அன்புமணி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார் அப்படின்றதான் அவருடைய கருத்தாக இருக்கு. இன்னைக்கு நடைபெற்ற பிரஸ் மீட்டை நீங்க பார்த்துருப்பீங்க. நான் புரிந்து கொண்டது இது. உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஒரு தலைவனோட ஆற்றாமை அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சது. அதாவது அவரோட எல்லைக்கு மேலே போயிருக்கு. ஒரு 40 வருஷம் உழைப்பு ராமதாஸ். நக்சல் தோழர்கள் துணையோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அதுக்கே உரிய குணங்களோடு வளர்ந்த ஒரு அமைப்பு, தியாகத்துக்கும் போராட்டத்துக்கும் பேர் பெற்ற அமைப்பு. அதை ஒரு சாதிய அமைப்பாக குறுக்குனாங்க இல்லைங்களா? அது ரொம்ப மோசமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைப்பு சட்டத்திலேயே நீங்கள் தலித் தான் பொதுச் செயலாளர், பொருளாளராக ஒரு இஸ்லாமியர் தான் இருக்கணும். அதெல்லாம் அவங்க அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸு இவங்களெல்லாம் கொண்டு வந்த கட்சி. அது ஒரு சாதி கட்சியாக குறுக்கி கொண்டு போகிறாங்க. அதாவது நக்சலிசத்தை குறுக்கி ஒரு சாதியவாதமாக கொண்டு போகிறாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய ட்ராவல் என்பது, பரிணாமம் என்பது இருந்தது. கொஞ்சம் ஜெயிச்ச உடனே மத்திய மந்திரி அப்படி இப்படின்னு போகிறாங்க. அதுக்கான பலன்களை எல்லாத்தையும் தலித் எல்மலை கொஞ்ச நாள் அனுபவிச்சார். அதுக்கப்புறம் முழுக்க அனுபவித்தது அன்புமணி ராமதாஸ். அதாவது நக்சலிசத்துக்குரிய கட்சியாக இருந்து ஜாதி கட்சியாக மாறி குடும்ப கட்சியாக மாறிச்சு. இதுதான் பரிணாம வளர்ச்சி. ஓகே. கடைசியாக இன்னைக்கு துண்டு துண்டா உடையிற கட்சியாக மாறி போச்சு. அது இன்னைக்கு பாமக 2 துண்டா உடஞ்சிருச்சுன்னேன்றீங்களா? உடஞ்சிடுச்சு. நீ ஒட்டவும் முடியாது, அந்த அளவுக்கு உடஞ்சிருச்சு. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த பாமகவுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்றது இப்போ 3வது கட்டத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அந்த கட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சியாக அது வளர்ந்துருக்கு. எடுத்துக்கலாம், கடந்த ஒரு 10 ஆண்டுகள் எடுத்துக்கலாமா? 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக இணைந்தது தொடங்கியே அந்த விஷயம் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி நம்மளால ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த முடிவு ராமதாஸ் அவர்களுடைய முடிவாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு, அன்புமணி ராமதாஸ் எடுத்த முடிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. கரெக்ட். அன்புமணி ராமதாஸ் ஆனா அதுக்கு முன்னாடி எப்போ அன்புமணி ராமதாஸ் மத்திய மந்திரி ஆக்கி சிவராஜ் சிங் சௌகான் வீட்டுல பல மணி நேரம் காத்திருந்து அவரை மந்திரி ஆக்கினேன் நான். இன்னைக்கு ராமதாஸ் சொல்றாரு இல்லையா, சிவராஜ் சிங் சௌகான் வேற யாரோ ஒருத்தர், காங்கிரஸ் தலைவர் வீட்டுல காத்திருந்து அவரை மத்திய சுகாதாரத்துறை மந்திரி ஆக்கினேன்னு சொல்றாரு. ஆமா, அந்த இடத்துலதான் அது குடும்ப கட்சியா மாறிடுது. ஏகே மூர்த்தின்றவர் பிளாட்ஃபார்ம் கடையில் டி நகரில் காய்கறி விற்றுக்கிட்டு இருந்தார். அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு போட தெரியாது, அதனால அவர் ஏகே மூர்த்தி ஆக்கிட்டார். அந்த மாதிரி ஒருத்தர் ரயில்வே துறை மந்திரியாவே மாறினார். நல்ல விஷயம்தான். ஒரு எளிமையான மனிதர் அவ்வளோ பெரிய பொறுப்புக்கு போவது அப்படின்றது அந்த வகையில் பாமக சரியான விஷயங்களை செய்திருக்கு. அதே மாதிரி வேலு அப்படின்றவரை அதே மாதிரி ரயில்வே மினிஸ்டர் ஆக்குனாங்க. அது மாதிரிலாம் பண்ணாங்க. எப்போ அன்புமணியை மந்திரி ஆக்குனாங்களோ அன்னியோட அந்த கட்சி குடும்ப கட்சி ஆயிடுச்சு. அப்புறம் அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுக்குறாங்க. அவர் 7 வருஷத்துக்கு முன்னாடியே தலைவர் பதவிக்கு நான் வருவதற்கு முயற்சி பண்ணார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாரு. இதெல்லாமே ராமதாஸோட ஒப்புதலோடு தான் நடக்குது. ராமதாஸ் எல்லாத்துக்கும் ஜிங்சாக் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு.
ஆனா இப்போ அவர் எதிராக அவர் பேசுறதுக்கு காரணம் கடைசியில இவரை தூக்கி தூரம் போட்டாங்க, கருவேப்பிலை மாதிரி. ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் தூக்கி வெளியில போட்டாங்க, இன்க்ளூடிங் காடுவெட்டி குருவுக்கு நடந்த ட்ரீட்மெண்ட் உட்பட பலர் வந்து வெளியில போனாங்க, பல தோழர்கள் வெளியில போனாங்க. கிட்டத்தட்ட பாமகல இல்லாத தோழர்களே கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு விதமான பயங்கரமான ஒரு முற்போக்கு இயக்கமாக அது இருந்தது. முற்போக்கு தோழர்கள் எல்லாமே அதில் தான் இருப்பாங்க. இன்றைக்கும் அவங்க பேசக்கூடிய ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கியூமெண்ட்டை தான் அவங்க பேசுவாங்க. விவாதங்களில் அவங்க ஆட்கள் வந்தாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க, ஆணித்தரமாக பேசுவாங்க. இந்த போராளிகளுக்கே உரிய குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்களோடு தான் வந்து பாமகவுடைய வாதங்கள் வந்து டிவி விவாதங்கள் உட்பட பல இடங்களில் நம்ம கேட்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த குடும்ப கட்சியாக வந்தவுடனே அந்த தோழர்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டாங்க, காணாமல் போனாமாங்க, அட்ரஸ் இல்லாமல் ஆக்கப்பட்டாங்க. வெறும் அன்புமணி மட்டும்தான் மேலே வந்தார். அன்புமணிக்கு தலைவர் பதவியை ராமதாஸ் கொடுத்தார். அவர் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டார்னு இன்னைக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பதவியை இவர் தான் கொடுத்தாரு. கோகாமணியை இறக்குனாரு, எல்லா வேலையும் பார்த்தாரு. இன்னைக்கு கடைசியில் அவங்க எல்லாரும் சேர்ந்து ராமதாஸை தூக்கி தூரம் போட்டாங்க. ரைட்டா? எப்போவுமே நீங்கள் வந்து அடுத்தவனுக்கு செய்யும் செயல் என்பது, கொடுமை என்பது, பாவம் என்பதும் கடைசியில் உங்களையும் நோக்கி அது திரும்பும். ஒரு விரல் மற்றவனை சுட்டி காட்டும் போது 3 விரல் உன்னை சுட்டி காட்டும்னு சொல்லுவாங்க. ஜி.கே. மணிக்கு செய்த பாவம்ன்றீங்களா? ஜி.கே. மணி மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. அது நிறைய முஸ்லீம் லீடர்ஸ் கூட இருந்திருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் கூட அதுக்கு தலைவர்களாக இருந்திருக்காங்க, பாமகவுடைய தலைவர்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே தூக்கி போட்டாங்க. வெறும் வன்னியர் கட்சி, வன்னிய சொந்தங்கள். அது வன்னிய சொந்தங்கள் அப்படின்றது வந்து சுருக்கி பாட்டாளி சொந்தங்கள்னு மாற்றிக்கினார். இன்னைக்கு கூட பேசும்போது சொல்கிற பாட்டாளி சொந்தங்கள், மக்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன், அதான் சொல்கிறார். பாட்டாளி சொந்தங்கள்னால் வேற யாரும் இல்லை, வன்னியர்கள் தான். வன்னியர்களுடைய ஒரு கட்சி அப்படின்ற அடிப்படையில் தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு அந்த கட்சியுடைய பரிணாம வளர்ச்சி என்பது போது இன்னைக்கு வந்து தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ராமதாஸ் வந்து அந்த கட்சி 2ஆக உடைந்ததை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ இந்த பிளவுக்கு காரணம், இதில் பின்னணியில் ஏதோ ஒரு வகையில் பாஜக இருக்கா அப்படின்ற கேள்விக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பதில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? சார், ராமதாஸ் வந்து 2 டிவிக்கு பேட்டி கொடுத்தார் சார். ஒன்று வந்து நியூஸ் 18, இன்னொன்று வந்து தந்தி டிவி. தந்தி டிவியில் ஹரிஹரன் தான் போய் பேட்டி எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஹரிஹரன்ட்ட கூட கேட்டேன், என்ன ஆச்சு பேட்டின்னு. இல்லை சார், அதில் ஏதோ ஒரு சவுண்ட் ரெக்கார்டிங்கில் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதனால நிறுத்திட்டாங்க அப்படின்னு. ஆனால் உண்மை அது கிடையாது. என்னன்னு விசாரித்தப்போ கிடைக்கிறது என்னன்னா, உங்களை ஒரு கேள்வி ஹரி கேட்கிறார், உங்களை குலச்சாமி என்கிறார்களே அப்படின்னு கேள்வி. அவர் வந்து அவன் கழுத்து கொல்லையில் குத்துரசாமி, அவன் என்ன கொல்லையில் குத்துரசாமி, அவன் யார்? அன்புமணியை சொல்றாரு. அன்புமணி சொல்றாரு. அதே பதில் தான் இன்னைக்கு சொல்றாரு அவர். கொல்லையிலன்னா கழுத்துலையும் நெஞ்சிலையும் இந்த பகுதியில் குத்துரசாமி அவன் அப்படின்றார். இந்த பதிலை கேட்டு அன்புமணி என்ன பண்றாரு, அந்த டிவிக்கள் கிட்ட பாஜக மூலமா ப்ரெஷர் பண்ணி, அமித்ஷா லெவலில் ப்ரெஷர் பண்ணி, ட்ராய் என்ற அமைப்பு மூலமா ப்ரெஷர் பண்ணி அந்த பேட்டி ஒளிபரப்பாகக்கூடாது அப்படின்னு நிறுத்திடுறாரு. தந்தியிலையும் நியூஸ் 18 நிறுத்திடுறாரு. ஸோ அதில் முக்கியமான சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதுல முக்கியமான விஷயம் இதுதான், ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம். அங்க என்னென்ன பேசணும்னு நினைச்சாரோ, பேசியிருந்தாரோ, எதெல்லாம் இவங்க ஒளிபரப்புல நிறுத்தினாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு லைவ் பிரஸ் மீட்ல உட்காந்து பேசிட்டார். இதுதான் ராமதாஸ். ரைட்டா? நீ பேட்டியை நிறுத்துவியா, உன்னை விட லைவ் பிரஸ் மீட்ல நான் பேசுவேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான். அப்போ அன்புமணி வந்து நினைச்சு ஒரு 2 முன்னணி டெலிவிஷன்கள், தேசிய டெலிவிஷன்கள் ரெண்டும், அவங்க 2 பேரும் எடுத்த பேட்டியை நிறுத்துற அளவுக்கு அன்புமணிக்கு பிஜேபியோடைய பேக்கப் இருக்கு. பிஜேபி தான் இயக்குது அன்புமணியை வந்து இயக்குது. இன்னைக்கு வந்து பாமக ரா, பாமக ஆ அப்படின்னு 2 உடைஞ்சிருச்சு. பாமக ராமதாஸ், பாமக அன்புமணி உடைஞ்சிருச்சு. இப்போ பாமக ஆ வந்து எதிர்காலத்துல பிஜேபியோடு சேர்ந்துரும், அன்புமணி மந்திரி ஆயிடுவாங்க. இதுதான்
இது அது வரைக்கும் வந்து பாமக ராவை வந்து செயலிழக்க வைக்கிறதுக்கு இவர் வந்து பொதுக்குழு கூட்டுவார். அது தேர்தல் கமிஷனுக்கு அன்புமணியும் போவாங்க, ராமதாஸும் போவாங்க. தேர்தல் கமிஷனில் சண்டை நடக்கும். அதில் வந்து சின்னம் வந்து இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் நிற்கிறதுக்கு மாம்பழ சின்னம் வந்து அன்புமணி ஆக்கு தான் கிடைக்கும். அன்புமணி பாமக ராக்கு கிடைக்காது. இப்படி தான் வந்து இதோட பிளானு. இது வந்து முழுக்க முழுக்க வன்னியர் ஓட்டுக்களை வந்து பெறுவதற்கான முயற்சி. ஆனால் என்ன அதில் ட்ராபேக்னா, ராமதாஸ் தான் ஓட்டு, அவர் சொன்னாதான் ஓட்டு. ராமதாஸ் தான் அவங்களுடைய எல்லாருடைய தெய்வமும் ராமதாஸ் தான். ராமதாஸுக்கு இருக்கிற ஓட்டு வந்து வேற யாருக்குமே கிடையாது அந்த கட்சியில். அன்புமணிக்கு சுத்தமாக கிடையாது. அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணின்னு இவங்க பாமக ஆவை சேர்த்துக்கிட்டா கூட ஓட்டு என்பது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பாமகவுடைய ஓட்டு வந்து வட தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு காணாமல் போயிடும். வட தமிழகம் மேற்கு தமிழகத்தில் காணாமல் போயிடும். இது உங்களுக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த புரிதல் கூட இல்லாமல் இருப்பாங்களா? வெறும் அன்புமணியை உடைத்து வெளியில கொண்டு வருவது பாமகவினுடைய ஓட்டை உடைத்து கொண்டு வருவதாக ஆகாது, ராமதாஸ் வந்தாதான் அது சாத்தியம் அப்படின்றது அவங்களுக்கு புரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமே ரெண்டு பேருக்குமே மாநில கட்சிகளை பிடிக்காது. அதுலேயும் வந்து வாரிசு கட்சிகளை பிடிக்காது அவங்களுக்கு. அது தேஜஸ்வி யாதவாக இருந்தாலும் சரி, முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவாக இருந்தாலும் சரி, நம்ம உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே, அந்த சிவசேனாவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அவங்க டிஸ்மேண்டில் பண்ணிவிடுவாங்க. டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதை பேரலைஸ் பண்ணிவிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம். பாஜகவுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. மாநில கட்சிகள், அதுவும் வாரிசுகளோடு இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து பிடிக்கவே பிடிக்காது. வாரிசுகளோடு நீங்கள் சொல்றது அடுத்தடுத்து அது ஸ்ட்ராங்காக வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய கட்சி, தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய மாநில கட்சிகள். இப்போ அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் சண்டையில் அகிலேஷ் யாதவ் தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் பேக்கப் பண்ணிச்சு. அகிலேஷ் யாதவ் தான் எல்லாமே சொன்னாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கட்சியை உருவாக்கி வளர்த்த முலாயம் சிங் யாதவ் காணாமலே போயிட்டார். அந்த மாதிரி இவர் காணாம போவாருன்னு பாஜக எதிர்பார்க்குது. ராமதாஸ் ஆனா ராமதாஸ் வந்து ஒரு ஸ்டான்ச் ஃபைட்டர். அவர் கீழேருந்து வந்தவர். அவரு காணாம போறதுக்கான எந்த விஷயமுமே பண்ணல. அவர் அன்புமணியோட ட்விஸ்ட் வந்த உடனே அணிகளோட கூட்டத்தை தான் கூட்டினாரு. அவர் சொல்றாரு இல்லையா, 34 அமைப்புகளை நான் உருவாக்கினேன், 34 அமைப்புகளில் 18 அமைப்புகள் எங்கிட்ட பஞ்சாயத்து பேசினாங்க, நான் உருவாக்கி தலைவர்கள் ஆக்கினவங்க வந்து எங்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்க எல்லாரும் சொன்ன யூனிஃபார்மாக சொன்ன ஒரே பதில் என்ன, ராமதாஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காருங்க, வெளில வராதிங்க அப்படின்ற பதில தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இவர் வந்து அணிகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டார். பொதுக்குழு உறுப்பினர்களையும் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் மாவட்ட ரீதியிலான பொதுக்குழு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே மாற்றிக்கிட்டு இருக்காரு. பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாற்றுவார், அவர் கையில் எடுப்பார். ஓபிஎஸ் பண்ண தப்பு என்னன்னா, அவர் பொதுக்குழு உறுப்பினர்களை இவருக்கு போட்டியாக, எடப்பாடிக்கு போட்டியாக அவர் வந்து பொதுக்குழு உறுப்பினர்களை உருவாக்கலை, இவர் வந்து உருவாக்குறாரு. ஸோ இவர் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பார் ராமதாஸ். அந்த ஃபைட்டில் வந்து இவங்க அன்புமணி வந்து காணாமல் போயிடுவார். அப்படி அன்புமணி நின்று தேர்தலில் மாங்காய் சின்னத்தை வாங்கி அவர் ஃபைட் பண்ணாலும் ராமதாஸ் வந்து ஆன்டியா கேம்பெயின் பண்ணுவார். ஆன்டியா அவர் கேம்பெயின் பண்ணார்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டெலாம் வராது. இல்லை இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி ஒட்ட வச்சு எதையாவது பண்ணோன்னு சொல்லிட்டு பாஜக முயற்சி பண்ணோம். அதான் அந்த முயற்சி ஏற்கனவே நடந்து. குருமூர்த்தி வந்தார், சைதை துரைசாமி போய் பார்த்தாரு. அன்னைக்கு குருமூர்த்தி வந்து அந்த சந்திப்பை பற்றியான முழு விளக்கத்தையும் கொடுக்காட்டினாலும் இன்னைக்கு ராமதாஸ் அதை உடைச்சிட்டாரு. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் வந்தாங்க அப்படின்ட்டு, சமாதானம் பேசுறதுக்கு தான் வந்தாங்க. அப்ப பாஜக அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கமா. ஆனா அது கை கொடுக்கல. இன்னைக்கோட பிரஸ் மீட்டோட வெளிப்பாடு அது கை கொடுக்கல அப்படின்றதானே தெரியுது. அப்படின்ற போது பாஜக இந்த வேலையை செய்கிறது அப்படின்றத ஓப்பனா ராமதாஸ் சொல்லுவதற்கு தயங்குவதன் காரணம் என்ன? அவர் ராமதாஸ் ஒரு யாரா இருந்தாலும் சரி சார், ஒரு ஃபைட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது கூடுதல் பகைவர்களை தன் பக்கம் சேர்த்துக்க மாட்டாங்க, ரைட்டுங்களா? அது அந்த தப்பு பண்ணது விடுதலை புலிகள் மட்டும்தான். அவங்க கூடுதல் பகைவர்களை
அமெரிக்காலேருந்து ஊரில் இருக்க எல்லாரையுமே பகைவர்களாக்கி தான் அந்த இறுதி யுத்தத்தில் மோதினாங்க. இந்த ராமதாஸ் உட்பட யாருமே வந்து பாஜக இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவங்கள வந்து பகைவர்களாக ஆக்கிக்க விரும்பல. ஆனால் விஷயம் என்னன்னா, ராமதாஸ் கேட்கறது வந்து ட்ரஸ்ட்டில் வந்து அவருக்குரிய இடங்கள், ட்ரஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் அவருக்கு அவருடைய மகள்கள் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இது எல்லாத்தையுமே வந்து ராமதாஸ் கேட்குறாரு. மக்கள் டிவியை பிடுங்கிட்டாங்க. மற்ற டிவிக்களில் பேசினாலும் இன்டர்வியூ வெளியில் வராது. ப்ராப்பர்ட்டி, இவருக்கு வருமானம் எதுவுமே கிடையாது. இவர் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, யாரையும் சந்திக்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசவும் கூடாது. அப்படிலாம் தடை விதிக்கும் போது அந்த தடையெல்லாம் எதிர்த்து அவர் ஃபைட் பண்ணுறாரு. சரி, இப்போ அடுத்த கட்டமாக ராமதாஸ் இதுக்கு பணியலை. இப்போ நான் ஒரு விஷயம் பாஜகவுக்கு புரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ராமதாஸ் வராட்டினா ஓட்டு வராது, ராமதாஸ் பணிய மாட்டுறாரு அப்படின்ற போது பாஜக வேற என்ன அஸ்திரத்தை கையாள வாய்ப்பு இருக்கு? ராமதாஸுக்கு எதிராக இந்த பிளவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பாஜக எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போவோம், என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க ஓபிஎஸ்ஸை உருவாக்குனாங்க சார். ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் வரலன்னா முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வராது. ஆமா, வராது. அதுதான் போன தேர்தலாம் பிஜேபி வாங்கின 18% இருந்த வாக்குகள் தான் முக்குளத்தோர் வாக்குகள் தான், அதிமுக வாக்குகள் தான். அது வந்து எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள் தான். ஓபிஎஸ்க்கு ஆதரவான வாக்குகள், எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள். இன்னைக்கு இதை வந்து ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ல 2 பேரும் தனியா நிக்கிறாங்க. இது வந்து பாஜகவுக்கு அட்வான்டேஜ். அதாவது இந்த கட்சிகள் எல்லாம் டிஸ்மேண்டில் ஆக அந்த இடங்கள்ல வளரக்கூடிய ஒரு கட்சியா பாஜக மாறிடும். ஓகே, கட்சிகளை துண்டு துண்டா உடைக்கிறது, அதுல போய் மீன் பிடிப்பது. அது மாதிரிதான் ராமதாஸையும் உடைச்சு இப்ப மீன் பிடிக்கிறாங்க. அது வன்னியர்கள் மத்தியில பாஜக வளர்வதற்கான ஒரு பேஸை வந்து உருவாக்கும். ஸோ இந்த கட்சி ஒன்றிணைந்தாலும் லாபம், பிளவுபட்டாலும் லாபம், அப்படிதான் பாக்குது பாஜக. பாமக வாய்ப்பு ஒன்றிணையும் போது லாபம் கிடையாது. முதல்ல வந்து அருண்ஜேட்லியும் மைத்ரேயனும் பேசிக்கிறது என்னன்னா, ஓபிஎஸும் சசிகலாவும் ராசியா இருக்காங்க. ஓபிஎஸ் வந்து முதலமைச்சரா இருக்காரு. ஆமா, அப்போ வந்து ஓபிஎஸும் சசிகலாவும் ராசியா இருக்காங்க. அப்படியே விட்டுருந்தானா அதிமுக அப்படியே டிராவல் ஆயிருக்கும், ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கும். அப்படியே சசிகலா வந்து அதிமுகவை ஸ்ட்ராங் ஆயிருக்கு. அப்போ அருண்ஜேட்லி கேட்ட கேள்வி, இவங்க 2 பேருக்கும் எப்போ போட்டுக்கும் அப்படிதான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் குருமூர்த்தி உள்ள போனாரு, ஓபிஎஸ் தனியா பிரிச்சாரு. நீங்களாம் சசிகலா காலில் உயர்றீங்களா, நீங்களாம் ஆம்பளைங்களா, ஆண்மை உள்ளவர்களா அப்படின்னு மற்றவனெல்லாம் கேள்வி கேட்டாரு. அப்படியே சசிகலாவை கொண்டு வந்தாரு. இபிஎஸ் வீட்டில் ரெய்டு நடத்தினாரு. இந்த அருண்ராஜன் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்காரு. இவர் தான் சசிகலா வீட்டில் ரெய்டு நடத்தினாரு. சேகர் ரெட்டி வீட்டில் ரெய்டு நடத்தினாரு. எடப்பாடியுடைய சம்பந்தி வீட்டில் ரெய்டு நடத்தினாரு. எல்லாத்துலேயும் ரெய்டு நடத்தினாரு. பிஜேபி சொல்லி தான் அவர் ரெய்டு நடத்தினாரு. பிஜேபி பேச்ச கேட்டு ஆடுற ஒரு சாதாரண அதிகாரி தான் இந்த அருண்ராஜ். அப்போ இவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றதுக்கு பிஜேபி ஆதரவு இல்லாமல் சேர்ந்திருப்பார். பிஜேபியோட ஆதரவோடு தான் அவர் சேர்ந்திருப்பார். தமிழக வெற்றி கழகன்றது பிஜேபி ஆதரவு பெற்ற இயக்கம் தான். ஸோ பிஜேபிக்கு ஆன்டியாக இருந்தவங்க வீட்டிலலாம் ரெய்டு விட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் வரும்போது ஓபிஎஸ் வந்து சசிகலாவுக்கு எதிராக திரும்புகிறாரு. இவங்க ரெய்டு விட்ட உடனே அப்போ ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி வந்து மோடிக்கு ஆதரவாக திரும்புகிறார். ரெய்டு விட்ட உடனே மோடிக்கு ஆதரவாக திரும்பின உடனே அவரு இவங்களோட சேர்ந்து யார் முதலமைச்சர் ஆகினாங்களோ அவங்க 2 பேரையுமே கட்சியை விட்டு எடுக்கிறாரு. டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் கட்சியை விட்டு எடுக்கிறாரு யார்? எடப்பாடி. ஸோ ஒத்துமையாக சாஃப்டாக போன ஏடிஎம்கே சார், ஜெயலலிதா மரணத்தின் போது ஒத்துமையாக சாஃப்டாக போன ஏடிஎம்கே அதையும் அலோவ் பண்ணல. சசிகலாவை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க, அதையும் அலோவ் பண்ணல. ரைட்டா? அப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் ஆனார், அதையும் அலோவ் பண்ணல, உடைச்சாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து மோடி ஆதரவாளராக மாறி ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டார், அப்போ அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கு இடையில சண்டை வருது, அதையும் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ இந்த சண்டையை உருவாக்குனது யாரு? பிஜேபி. சண்டையை என்ஜாய் பண்ணுறது யாரு? பிஜேபி. ரைட்டா? ராமதாஸ் அன்புமணி சண்டையை உண்டாக்குனது யாரு? பிஜேபி.
ஏன்னா அவர் சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கேவோட போகணுன்றாரு. இவர் வந்து அந்த கேஸை இந்தூர் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கேஸை காமிச்சு இவங்க மிரட்டுறாங்க. சௌமியா அன்புமணி போய் காலில் விழுந்து அழுதுதான் பிஜேபி கூட்டணி கூட்டிட்டு போறாங்க. பாரத் மாதா கி ஜே அடுத்த நாள் காலையில அந்த கோஷம்லாம் கேட்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் கொண்டு போறாங்க. ரொம்ப அழகா அந்த கதையை விளக்குனார். ஸோ இது எல்லாத்தையுமே உருவாக்குனது வந்து பிஜேபி. நீங்க நவீன இந்திய அரசியல்ல எதுவுமே பிஜேபி அசைவில்லாம எதுவுமே எந்த கட்சியிலையும் நடக்காது. அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, இப்போ கனிமொழியை கூட்டின்னு போயிட்டு தனியா அவங்கள வந்து தூதுக்குழுவில் இணைச்சு கூட்டிட்டு போய் அது அந்த கனிமொழியம்மா அதை விரும்புவாங்க. உடனே ஸ்டாலினும் அதை அலோவ் பண்றாரு, நீ போயிட்டு வா, உனக்கு அது விருப்பம்னா நீ போயிட்டு வா அப்படின்னு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க சூட்சுமம்னா எங்களால கனிமொழியை கையில் எடுக்க முடியும். மறைமுகமாக ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல்னா எங்களால கனிமொழியை கையில் எடுக்க முடியும், திமுகவை உடைக்க முடியும் அப்படின்றத அவங்க கொடுக்குற மெசேஜ். ஸோ நீங்க நவீன கால ஹிஸ்டரியில பிஜேபின்ற ஒரு ஃபாசிசம் வந்து எதுல வரும் எதுல வராதுன்னா நீங்க சொல்லவே முடியாது. ஸோ பிஜேபி தான் இந்த பிளே எல்லாத்தையுமே பண்றது. தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியிலேயே பிளே இருக்கு அவங்களுக்கு. தும் நரேந்திரா தேவேந்திரா அந்த ஜாதி பேர்களை ஒருங்கிணைத்து தேவேந்திர குல வேளாளர்களாக மாத்திர இந்த சட்டத்தை பார்லிமெண்ட்ல கொண்டு வரும்போது தும் தேவேந்திரா நரேந்திரா எதுக்கு எது சம்பந்தம்? இவர் வந்து செட்டியார் வியாபாரிகள் கேஸ்ட், அதாவது அவங்க உழைக்கும் மக்கள். அவங்களுக்கும் இவங்களுக்கும் செட்டியாருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதாவது விளைஞ்சாயத்துன்னு போய் செட்டியார்கிட்ட கொடுப்பாங்க, அவ்வளோதான். உடனே தும் தேவேந்திரா நரேந்திரா. இதுதான் பிஜேபி. இது பிஜேபியுடைய முழு வடிவம். எல்லா இடத்துலையும் முஸ்லீம்களை புழக்கிறதா இருக்கட்டும், விஜய் அப்துல் காதர் மாதிரி முஸ்லீம்கள் தலைவராக விஜயை மாற்றி நோக்க வச்சு, ரைட்டாக தொப்பி போட வச்சு, களிமா சொல்ல வச்சு, அவரை கொண்டு வந்து இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்க செய்யக்கூடிய முயற்சி ஆகட்டும், அருண்ராஜ் இந்த ஐஆர்எஸ் அதிகாரியை பிஜேபிக்காரரை வந்து பிஜேபி ஆதரவு பெற்றவரை உள்ள நுழைக்கிறது ஆகட்டும், இது விஜய் கட்சியில் நடக்குது. சீமான் பெரியாரை எதிர்க்கிறது ஆகட்டும் பிஜேபி. இது ரைட்டா. பிரேமலதாக்கு வந்து சீட்டு கொடுக்காம இருக்கிறது ஆகட்டும், பிரேமலதா நான் வந்து எல்லாரோடையும் போட்டி போடுவேன், தனித்து கூட போட்டி போடுவேன்னு என்னை அறிவிக்கிறது ஆகட்டும், அதுலேயும் பிஜேபியோட ரோல் இருக்கு. ரைட்டா. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அன்புமணியை ராஜ்யசபா உறுப்பினர் அவர் கேட்கறதாகட்டும், அவருக்கு அதிமுக மறுக்கிறதாகட்டும், அதுலேயும் பிஜேபி இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா ராமதாஸுக்கும் அன்புமணியும் முட்டை விடுறதுலையும் பிஜேபி இருக்கு. சரி, இப்போ நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை புரியாம தான் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு அன்புமணி தலைமையில் போவது அப்படின்றது கட்சியை வந்து ஆத்துல இருக்கிற மாதிரி, மணல் குதிரை ஆத்துல இருக்கிற மாதிரி. ராமதாஸை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, கட்சியை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த நிர்வாகிகளுக்கு இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ராமதாஸ் தான் கட்சி எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்க பாருங்க, வன்னியர் சங்கம் ராமதாஸ் பின்னாடி தான் இருக்கு. டோட்டல் 100% ராமதாஸ் பின்னாடி தான் இருக்கு. ஆனா ராமதாஸ் தான் சங்கம், ராமதாஸ் தான் கட்சி, ராமதாஸ் தான் தியாகி. அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அன்புமணி ஒரு பிளக்கா பையன் அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அன்புமணிக்கு வயசு இருக்கு. அது இல்லாம மத்திய பிஜேபியோட ஆதரவும் இருக்கு. அப்படியாக பாக்குறாங்க. அப்படி பாக்குறாங்க. ஸோ அங்க போனாதான் போய்ச்சிக்க முடியும். அதனால அப்படி போறாங்க. எல்லாரும் அன்புமணி பின்னாடி போறாங்க. இது வந்து வன்னிய மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாமக மேல. நீங்க சொல்ற மாதிரி இப்ப பாமக இரண்டாக பிளவுற்று அன்புமணி தலைமையில ஒண்ணு, ராமதாஸ் தலைமையில ஒண்ணு இருந்துச்சுன்னா 26 சட்டமன்ற தேர்தலில் ஆப்வியஸ்லி அன்புமணி வந்து பாஜக கூட்டணியில இருப்பாரு. ராமதாஸ் எந்த கூட்டணிக்கு போவார்? அவரு திரிசங்கு சொர்க்கத்துல நிப்பாரு. அவருக்கும் பிஜேபியை ஆதரிக்கிறதுல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை அவருக்கு. அப்போ சசிகலா மாதிரி தான் இருப்பாரு. சசிகலா வந்து பிஜேபியை ஆதரிக்கும், அதை எதிர்க்கிறதுக்கு சசிகலாவுக்கு வழி இல்லை. ஆனா எடப்பாடி சீட்டு கொடுக்க மாட்டார். பாஜக அணியில தான் சீட்டு வாங்கணும். அது எப்படி வாங்குறதுன்றதை யோசிப்பாங்க. அதனால ராமதாஸ் வந்து பாஜகவை எதிர்க்க மாட்டார், அவரு எதிர்க்க மாட்டாரு. அன்புமணி பாஜகவோட ஆதரவுல செய்தோங்கி வருவாரு. ஆனா இவர் எதிர்க்காம அவங்க கூடவே இருப்பார். முதல்ல வேணா ஆப்ஷன் இல்லை, இப்போ அவருக்கு விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் போக மாட்டார்.
அவருக்கு தெரியும். அது செல்லாத குதிரை, மண் குதிரை. அதுல போறதும் பிஜேபியோட சேர்ந்து போறதும் ஒண்ணுதான். அதனால போக மாட்டேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். ஜூன் 14 சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு திருச்சியில் திரள்வோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.